ஸோ இந்த வீடியோலையும் ஜெனரிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் புக் ரீடிங் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த கோட் ஃப்ரம் மார்க் ட்வைன். The man who doesn't read has no advantage over the man who can't read. ஒரு இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லிட்டாருங்க. தமிழில் சொல்லணுன்னா, படிக்க தெரியாதவரை விட படிக்காமல் இருக்கிறவருக்கு ஒரு அட்வான்டேஜும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா சிம்பிளாக சொல்கிறேன். புக்கு படிக்கல அப்படின்னா உனக்கு படிக்க தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன அப்படின்னு மார்க் ட்வெயின் சொல்கிறாருங்க. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். புக் ரீடிங் வந்து அவ்வளோ கஷ்டமா? அதாவது உங்களுக்கு புக் படிக்க தெரியுது ஆனாலும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன கஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ புக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் 2 டைப் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எனக்கும் புக்குக்கும் ரொம்ப தூரம், ஆளை விடுங்க சாமி அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ரொம்ப. இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ ஹேட் ரீடிங், ஐ எம் அலர்ஜிக் டு புக்ஸ் அப்படின்னு வெறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் படிக்கணும் அப்படின்னா தமிழ் மொழி அறிவு வேணும். எந்த லாங்குவேஜில் புக் படிக்க போகிறோமோ அதுக்கு அந்த லாங்குவேஜ் நல்ல ஒரு திறன் இருக்கும், அந்த கிராமர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஹிந்தி புக்கு படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாவலில் எழுத்து கூட்டி படித்து டிக்ஷனரி ரெஃபர் பண்ணி அந்த நாவலில் படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா லாங்குவேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால் படிக்கவே முடியாது. அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறது, சின்ன வயசுலேருந்து படின்னு எல்லா புக்ஸையும் படிக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி எந்த புக்கு கொடுத்தாலும் ஓடி போகிற மாதிரியே இருப்பாங்க. என்னை படிக்கவே சொல்லாதீங்க அப்படிங்கிற அளவு. இதில் வந்து எப்படி அவங்களுக்கு எந்தூசியாசம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா கதை சொல்லி, விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி ஒரு கதையை சொல்லி, வேதாளம் விக்ரமாதித்தன் என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பாதி கதையை சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்பாங்க பசங்க, நீயே மீதி படிச்சுக்கோ. ஸோ இது ஒரு சின்னதாக இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி படிக்க வைக்கிறது பாசிபிள். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு பெரிய ஆளாகணும், நான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நல்ல லீடர்ஸோட கதையெல்லாம் எடுத்து ஆட்டோபயோகிராஃபி அது மாதிரி பயோகிராஃபிஸ் அதெல்லாம் படிக்க சொல்லலாம். சின்னதாக எடுத்த உடனே பெரிய புக் கொடுத்தீங்கன்னா யாரும் படிக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுனால படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு திரும்பி உட்காந்துட்டார், முடியாது போங்க அப்படின்ட்டு, நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து 4 பேரோட சேர்ந்து தான் எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணுவாங்க. சோலோ ஆக்டிவிட்டியெல்லாம் எனக்கு பிடிக்காது, புக்குன்னா நான் மட்டும் தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் எப்படி படிக்கிறதுக்கு லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு லீவ் நாள் அப்படின்னா அந்த 4 பேரும் கட்டலில் 4 மூலையில் உட்காந்துருப்போம். எங்கள் அப்பா வந்து மேகசின்ஸ் நிறையா லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ சின்ன வயசில் அந்த ஆனந்த விகடன், குமுதம் இதில் இருக்கிற சின்ன துணுக்கெல்லாம் படிக்கிறது. 6 வித்தியாசங்கள் குமுதமில் வரும், ஆனந்த விகடனில் நிறைய சின்ன ஜோக்ஸ் வரும். அப்படியே ஆரம்பித்தது. அப்போ நீங்கள் எல்லாருமே படிக்கும்போது ஒரு கம்பெனி கிடைக்கும் உங்களுக்கு, சோலோ ஆக்டிவிட்டியாக இருக்காது. அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணலாம் பசங்களை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்டாக பசங்க எப்போ ரொம்ப வெறுத்து போவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ரீடிங் மெட்டீரியல் அவங்கள்ட்ட வந்து திணிக்கும் போது அவங்களால வந்து படிக்க முடியாது. ஆக்சுவலாக இப்போ என்ன புக்கு சின்னதாக வந்து காமிக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்க முடியும் சின்ன பசங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது. பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஃபிக்ஷன் அப்படி தான் ஆரம்பிக்க முடியும். நேராக போய் செல்ஃப் ஹெல்ப் புக் படி அப்படின்னு கையில் கொடுத்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுறது, அவங்கள எந்த டைமில் எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ புக்குக்கு, அது வந்து ஒரு நல்ல ரெலவெண்ட் மெட்டீரியலாக இருந்ததுன்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பாருங்கள், தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்குற, ஐயோ என்னால் முடியலையே அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கு படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ஆக்டிவிட்டி தான். யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, படிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நமக்கு வந்து இப்போ நான் வந்து 10th லீவில் பொன்னியின் செல்வன் 5 பாகம் முடிச்சிருக்கேன். அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, அது அப்படியே
இரவு பகல் பார்க்காம அப்படி படிப்போம் அப்படிம்பாங்கல்ல. எக்ஸாம் படிக்கிறது இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்படியே அந்த புக்கு வந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி லாங் பீரியட்ஸ் உங்களால் படிக்க முடிஞ்சதுன்னா டயர்சம்லாம் தெரியவே தெரியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது ஒரு பேஜ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த கான்சன்ட்ரேஷனும் இமேஜினேஷனும் ரொம்ப இருக்கணும் புக்கு படிக்கிறதுக்கு. அது இம்பார்ட்டண்ட் தான். இப்போ இதே பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டோன்னா, கல்கி எழுதியிருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் எப்படி இருந்தது, காவேரி கரையோரமாக வந்தியத்தேவன் குதிரையில் போகும்போது நீங்களும் ஒரு 1000 வருஷம் பின்னாடி போய் வந்தியத்தேவனோடய போயிட்டுருக்கணும். அந்த இமேஜினேஷன் இருந்தால் தான் புக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டூ பிஸி டு ரீட். யாரெல்லாம் இதில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே பிஸி தான். யாரை கேட்டிங்கனாலும் நோ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜராக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மெயினாக பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ஐடி செக்டர், இவங்க 2 பேரும் வந்து 24/7 டைம் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் இடம் இல்லைங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இடம் இல்லைங்க, எங்கே நான் போய் புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து இவங்களால ஏன் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபுல்லாக ஒர்க்கஹாலிசம் ஆர் ஒர்க்கஹாலிக்காக மாறிடுறது ஒரு காரணம். பட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லீடர்ஸோ சக்ஸஸ் ஆன பிஸ்னஸ் ஜெயண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே அவங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியும். எஸ்பெஷல்லி புக் ரீடிங்க்கு அவங்களால கண்டிப்பாக டைம் கொடுக்க முடியுது. ஸோ அட்லீஸ்ட் 1 ஹவராவது அவங்களால படிக்க முடியுது அப்படிங்கிறது அவங்களோட சக்ஸஸ்க்கு பெரிய ரீசனாக இருந்திருக்கு. ஸோ மக்களே, ஹூஎவர் இஸ் பிஸி ஆல்வேஸ் கன்சிடர் திஸ். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளும் அந்த சக்ஸஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா புக்ஸ் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம வந்து டைமை மேனேஜ் பண்ணி எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமோ, 10 ஹவர்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கை 8 ஹவர்ஸில் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவரை நீங்கள் புக் ரீடிங்காக கொடுங்க. பிஸி கேட்டகரியில் அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இளைய தலைமுறை தாங்க. என்ன, ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு வாண்டு வரைக்கும் கையில் செல்ஃபோனோடய சுற்றிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸஸாக போனதுனால ஃபுல்லாக ஸ்டடீஸும் லேப்டாப், ஐபேட், ஐஃபோன் அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லேயே இருக்குது. அண்டு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணுன்னாலும் அவங்க அதுலேயே சோஷியல் மீடியா, ஆன்லைன் கேம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்லி தே ஆர் அடிக்டட் டு கேட்ஜெட்ஸ். இதை மாற்றுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னா, ஹாபீஸ் இருக்கலாம், புக்ஸ் வந்து ரீட் பண்ணலாம், வீட்லேயே பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் சின்ன வயசில் புக்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தால் தானே அவங்க இப்போ பண்ணுவாங்க. திடீர்னு எப்படி அவங்களால ஒரு புக்ஸு படிக்க முடியும் அப்படின்னா, பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு தாங்க இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, புக்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணும், ஒரு ஃபிக்ஷனோ நான் ஃபிக்ஷனோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, நிறைய வெளி உலகம், அதை டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸு இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் வேணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாடப்புஸ்தகம் படித்தா போதாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ். எப்படி வந்து பசங்களை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணும்போது சின்ன சின்ன புக்ஸ் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியான புக்ஸ் இல்லை, ஒரு 200 ருபீஸ் கூட நல்ல புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ இப்போ கிரிக்கெட் பிடிக்கிற பசங்களாக இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம தலை தோனியோட பயோகிராஃபி மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெம்பர்ஷிப், லைப்ரரி மெம்பர்ஷிப்போ, புக் கிளப்பில் மெம்பராக ஜாயின் பண்ணுறதோ, இந்த மாதிரிலாம் பசங்களை என்கரேஜ் பண்ணலாம். அவங்களே கூட சேர்ந்து, ஏன்னா வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்குது, தே குட் டூ தட். அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் டைப் ஆஃப் பிஸி பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள் தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலில் பிஸியாக இருப்பாங்க, ஹாபீஸில் பிஸியாக இருப்பாங்க, அட்வென்ச்சர் கிளப்பு, இந்த மாதிரி எப்போவுமே அவங்களோட கரியர் விட்டு மற்றதுலேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கே அவங்க டைம் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுவே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான். பிகாஸ் இதுலேயும் அவங்க நிறையா லேர்ன் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட இவங்க புக்கு படித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அட்வென்ச்சர் லவர்ஸ்,
இப்போ ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு நல்ல கற்பனை இதெல்லாம் வளமாகும். அண்ட் மோரோவர் அவங்க ட்ராவல் பண்ணுற டைமில் எங்கேயாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க புக்கு படிக்கலாம். அது இல்லாமல் ஹாபீஸ் இப்போ ட்ராயிங்கோ பெயிண்டிங்கோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு கூட வந்து ஒரு கதையை படிக்கும்போது அதில் வர்ற வர்ணனைகள் இப்போ கல்கி எழுதியிருக்கிறது ஒரு நிலாவை வந்து அதோட இயற்கை சூழ்நிலையோட சேர்த்து அவர் வர்ணிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணாதவங்களே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இது ஏற்கனவே ஹாபியாக வச்சுருக்கவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம புக்கு படிக்க பிடிக்காததுக்கான காரணம், அதாவது ரூட் காசஸ்லாம் பார்த்தோம். அதுக்கான சொல்யூஷன்ஸை தான் இப்போ ரீகேப் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் புக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் மாறிடலாம். ஸோ க்ளோசிங் ரிமார்க்கில் ஒரு ரெலவெண்ட்டான ஒரு திருக்குறளை பார்ப்போம். அது எப்படி தான் தெரியலைங்க, எந்த டாபிக் கொடுத்தாலும் ஒரு திருக்குறள் இருக்குது, எந்த பாலை போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி. ஸோ குறள் பார்ப்போம். குறள் 396. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கேணினா கிணறு. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மணலில் இருக்கிற கிணத்துல எவ்வளோ அளவுக்கு தோண்டியிருக்கீங்களோ அது வரைக்கும் நீர் ஊறும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அறிவு ஊறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூவா. கல்வினா ஸ்கூல் சிலபஸ் தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் எத்தனை புக்கு படிக்கிறீங்களோ அத்தனைக்கும் உங்களோட அறிவு ஊற தான் செய்யும். இன்னொரு உரை பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகி கொண்டே இருக்கும். இது இன்னும் ஆப்டாக இருக்கிறதுனால டெய்லி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நம்மளோட அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான் டெய்லி 1 hour படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய சிந்தனை களஞ்சியமாகவே இப்போ மாறிடுவீங்க, அறிவு களஞ்சியமா அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி டு ஸ்டூடெண்ட்ஸ். இனிமேல் புக் கிளப்பில் வர்ற புக்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட் வில் பி யூஸ்ஃபுல் டு தெம் ஆஸ் வெல்.